பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால யாவரையும் வாழ்த்துகிறேன். ஒரு சகோதரி இருந்தார்களாம். அந்த சகோதரி என்ன பண்ணாங்களாம், 2 பானையை எடுத்துக்கொண்டு தண்ணீர் மொண்டு கொண்டு வரும்படி நடந்து போனார்களாம். அதுல ஒரு பானை முழுவதுமாக நன்றாக இருந்தது, ஒரு பானை கொஞ்சம் ஒரு இடத்துல உடைந்து போய் இருந்ததாம். அப்போ அவங்க என்ன பண்ணாங்களாம், ரொம்ப தூரம் போய் தண்ணி மொண்டு கொண்டு வரணுமே, ஒரு பானை எடுத்துக்கொண்டு போனா அடிக்கடி திரும்ப போயிட்டு வர வேண்டியது இருக்கும், 2 பானையா எடுத்துக்கொண்டு போனா கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடியுமே என்று சொல்லி 2 பானையாக எடுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தார்களாம். போய் தண்ணீர் மொண்டு கொண்டு வரும் பொழுது நன்றாக இருக்கிற பானையை தலை மீது வைத்து கொண்டு லைட்டா உடைந்து போயிருக்கிற அந்த பானையை இடுப்புல வைத்து கொண்டு நடந்து வந்தார்களாம். அவங்க அந்த தண்ணீர் மொண்ட இடத்துல இருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் இந்த பானையில இருந்த தண்ணி எல்லாம் அந்த ஓட்டை வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக ரோடுல ஊற்றிக்கொண்டே வந்ததாம். அப்போ பாக்குறவங்க எல்லாம் கேட்டாங்க, ஏம்மா உனக்கு இந்த வேற பானையே கிடைக்கலையா, இந்த ஓட்ட பானையை எடுத்துட்டு வரையே, இதுல இருக்கிற தண்ணியெல்லாம் வீணா போயிடுதே, நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள உனக்கு பாதி பானை தண்ணி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்ணாங்களாம். அப்போ அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அந்த பானை அந்த சகோதரியை பார்த்து கேட்டுச்சான், சகோதரியே என்னை வீட்லயே எங்கன்னா ஓரமா போட்டுடலாம்ல, என்னை எதுக்கு நீங்க சுமந்துட்டு போறீங்க, என்னால உங்களுக்கு என்ன பிரயோஜனம், நான் பலவீனமா உடஞ்சு போயிட்டேன், பலவீனமாயிட்டேன், என்னால எனக்கு அவமானமா இருக்குது, என்னால உங்களுக்கும் அது அசிங்கமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானை அந்த சகோதரி கிட்ட பேச ஆரம்பிச்சுதான். அப்போ அந்த சகோதரி சொன்னாங்களாம், அதை குறித்து நீ ஏன் கவலைப்படுற, பாரு இந்த பானை நல்லா இருக்குதுன்னு நீ நினைக்கிற, ஆனால் அதை தலையில் வச்ச இடத்துலயே இருக்குது, அதை எப்போ போய் வீட்டில் இறக்கி வைக்கிறனோ அப்போ இறக்கி வச்சு நானாக அதுலேருந்து மொண்டா மட்டும்தான் அந்த தண்ணி என் கைக்கு வரும், ஆனால் நீ அப்படி இல்லை, இந்த வழி ஓரம் ஃபுல்லாக நான் பூச்செடிகளை விதைகளை போட்டு வச்சிருக்கிறேன், அந்த தண்ணி நீ உனக்குள்ளே இருக்கிற நீ இறைக்கிற உன் மூலமாக வெளியே இருக்கிற அந்த தண்ணி இந்த செடிங்களுக்கு பாயறதுனால, இந்த விதைக்கு போய் பாயறதுனால அது முளைத்து பூ பூத்து இன்றைக்கு அழகாக வழியெல்லாம் இருக்கிறது பார் என்று சொன்னதான். உடனே அந்த பானைக்கு ஒரே மகிழ்ச்சியா, அப்போ நான் வேஸ்ட்ன்னு நினைச்சிட்டு இருந்தேனே, அப்போ நான் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆமா உன்னாலதான் இத்தனை செடிகளும் இன்னைக்கு உயிரோட இருக்குது, பூத்து அழகா இருக்குது, போறவங்க வரவங்கலாம் அழகா இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க, இது யாரால சாத்தியம், நான் எடுத்துக்கொண்டு செடிங்களுக்கு அவ்வளோ தூரம் ஊத்தணும்னா கூட மொண்டு கொண்டு வந்து ஊற்றணுமே, ஆனால் நான் உன்னை இடுப்பில் வச்சு சைடில் சுமந்து கொண்டு வரும் பொழுது நான் நடந்து வர தானாகவே உனக்குள்ளே இருந்த அந்த தண்ணி அதற்கு பாய்ந்தது, இன்றைக்கு அது நன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி சொன்னாங்களாம். இந்த பானைக்கு ஒரே சந்தோஷமா. பாருங்க, இன்னைக்கு நம்மள நிறைய பேர் என்ன தெரியுமா நினைக்கிறோம், இதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன தெரியுமா, நான் பலவீனமான பாண்டம், எனக்கு ஜெபிக்க தெரியாது, எனக்கு வேதம் வாசிக்க தெரியாது, எனக்கு சரியாக மற்றவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, எப்படி அன்பா நடந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு தெரியாது என்று சொல்லி நம்மளை நாமளே தாழ்த்தி நம்மளை நாமளே அப்படியே நம்ம என்ன பண்றோம், வெட்கப்பட்டு ஒதுங்கி போய் இருக்கிறோம். ஆனா தேவனுடைய பார்வையில அப்படி இல்லை. வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். நான் பலவீனம்னு நீங்க நினைக்காதீங்க, உங்களை தெரிந்து கொண்டது தேவன். ஏன்னா உங்க மூலமா எவ்வளவோ செடிகள் செழிச்சது அந்த பானை மூலமா, அது போலதான் உங்க மூலமா அநேக நன்மைகள் இருக்கும். நீங்க பலவீனம் நீங்க நினைக்கிறீங்க, நம்ம எதுல தெரியுமா பலவீனமா இருக்கணும், கோவப்படுறதுல பலவீனமா இருக்கணும், சண்டை போடுறதுல பலவீனமா இருக்கணும், கசந்துக்கிறதுல பலவீனமா இருக்கணும். இந்த 3 விஷயங்கள்லயும் நம்ம பலவீனமா இருந்தா நாளைய தினத்துல நமக்கு ஏதோ ஒரு வம்போ ஒரு பிரச்சனையோ தேடி வந்தா கூட நம்ம வீட்டுல இருக்கிறவங்க, நம்ம கணவரோ மனைவியோ இல்ல நமக்கு இருக்கிறவங்க போய் வெளியில சொல்லுவாங்க, என்னங்க நீங்க பேசுறீங்க, அவங்களுக்கு கோவப்படவும் தெரியாது, யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, அவங்களுக்கு சண்டை போட தெரியாது, அவங்க கள்ளம் கபட மற்றவங்க, அவங்கள போய் இப்படி சொல்லிட்டீங்களேன்னு சொல்லி உங்களுக்காக சாட்சி கொடுக்க 4 பேர் வருவாங்க. அன்றைக்கு அப்படியே சண்டை போட்டுட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க வெக்கப்பட்டு போவாங்க. உங்க நாமம் அங்க எப்படி என்ன பண்ணோம், உங்களை ஒரு புகழ்ச்சியா வைப்பாங்க. நீங்க எப்பவுமே பலவீனம்னு நினைக்காதீங்க, நீ பலவீனமாவா இருந்தாலும் கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் உன்னை பயன்படுத்துவதற்காக. அவர் எங்க பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்துவார். ஆகையினால பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்று நம்ம வாசிக்கிறோம்.
அதனால இனிமே நான் பலவீனம் என்று சொல்லாதீங்க. நீங்க எப்படி ஜெபித்தாலும், எப்படி பாடினாலும், எப்படி நீங்க தேவ சமூகத்துல வந்தாலும் உங்களை சுகந்த வாசனையா முகர்ந்து கொள்வதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறார். ஆச்சா, எத்தனையோ பேர் நான் பலவீனம், எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் வீட்டிலே இருக்கிறேன், ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லை, என்னால யாருக்கும் பிரயோஜனம் இல்லை என்று அந்த பானையை போல நாங்களும் அப்பா நினைத்திருக்கிறோம் தகப்பனே. ஆனா உம்முடைய வசனம் சொல்லுகிறது, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்று. கர்த்தாவே, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமான எங்களையும் பைத்தியமான எங்களையும் நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.